அதாவது புதுசாக ஒரு கட்சி திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்கு. அந்த கட்சி பெரிய கட்சியான்னு பார்த்தா போன எலெக்ஷனில் இவனுக்காண்டு ஓட்டு 6% அதை வச்சுக்கிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் புதுச்சா வந்துட்டாங்கன்னு பொய்யை பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஒருத்தர். யார் இவர், என்ன சொல்ல வராரு பார்த்துருவோம் வாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டம் அதை நடத்துகிறாங்க. அந்த மேடையில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல வருஷமாக அங்கம் வகிக்கிற கூட்டணி கட்சிகள் தான் இப்போவும் இருக்குது. ஒன்று புதுசாக போய் சேர்ந்துருக்கு. அது என்ன, தேசிய திராவிட கழகம் அப்படின்றார். அப்படி ஒரு கட்சி இருக்காடா, நீங்களாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தான் சொல்கிறார். மேபி அவர் நினச்சிருக்கலாம் எங்கே இருந்தால் அதில் முற்போக்கு இருக்குது, எதை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிக்கலாம், திமுகவோட போய் பிற்போக்குத்தனமாக சேர்த்ததுக்கப்புறம் அண்ணன் முற்போக்கு, அதனால் தேசிய திராவிட கழகம் தான் அப்படின்ற மாதிரி கூட நினச்சிருக்கலாம் அவர். அதனால் அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. அது எப்படியோ இல்லை மிஸ்டேக்காக கூட சொல்லட்டுமே. அவர் சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, இங்கேருந்து அவங்க அந்த கூட்டணிக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்களாம். அந்த டென்ஷனில் அவர் என்ன பேசுகிறாரு, அதிமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க அப்போல்லாம், அவங்க சூப்பரான கட்சிப்பா, ரொம்ப பயங்கர பவர்ஃபுல் பார்ட்டி அப்படின்ற மாதிரி பேசினவர். இப்போ திமுகவில் போய் தேமுதிக இணைஞ்சதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு, 6% ஓட்டை வச்சுக்கிட்டு இவங்க போய் அங்கே சேர்றாங்களாம், இது பெரிய கட்சியாக அதை ஆட்டம் போட்டு காட்டுறாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு வன்மத்தை கக்கிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே 2021 எந்தெந்த கட்சி திமுக கூட்டணியோட அங்க வைத்ததோ அந்த கட்சி தான் இப்பொழுதும் திமுக தலைமையிலே கூட்டணி அமைச்சிருக்குது. புதுசா ஒரு கட்சி போயிருக்குது. எந்த கட்சி? தேமுதிக, தேசிய திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் போயிருக்குது. அது 2021 வாங்கின வாக்கு எவ்வளவு? 6%. இதை வச்சுக்கிட்டு டூப் அடிச்சிட்டு இருக்கார் ஸ்டாலின். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒரே கொள்கையில் இருக்கிறதா திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். என்ன ஒரே கொள்கை? காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் ஒரே கொள்கையா? அப்புறம் தான் ஏன் கேரளாவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரெதிராக நின்று போட்டி போடுறாங்க? பாண்டிச்சேரியிலேயே நீங்கள் கூட்டணியை மாற்றி வைக்கிறீங்க, ஒரே கொள்கை தானே, பண்ணலாம்ல? கம்யூனிஸ்ட்டுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கையா? இல்லை விசிகாவுக்கும் திமுகவுக்கும் தான் ஒரே கொள்கையா? இல்லை காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தான் ஒரே கொள்கையா? எப்படி? அப்படிலாம் இல்லையே, எல்லாம் ஒரே கொள்கையில் சேர்ந்த மாதிரி தெரியலையே. இது கொள்கையால் சேர்ந்த கூட்டம் கிடையாது, கொள்ளையடிக்கிறதுக்காக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸ்டாலின் பேசுவார், எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் கொள்கை ஒரே கொள்கையுடைய கட்சி என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் கேட்கின்றாங்க, திமுகவும் காங்கிரசும் ஒரே கொள்கையா? திமுகவோ கம்யூனிஸ்டும் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சிறுத்தை கட்சி ஒரே கொள்கையா? அப்படி என்றால் ஏன் பாண்டிச்சேரியில நீங்க கூட்டணி மாத்தி வைக்கிறீங்க? அங்க கம்யூனிஸ்ட் எதிர்த்துல போட்டியிடுது. அதே போல கேரளாவில் காங்கிரசும் திமுகவும் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டியிடுதுல, அங்க எங்க கொள்கை இருக்குது? கொள்கை கூட்டணி இல்ல, கொள்ளையடிக்கின்ற கூட்டணி. அதுக்கு அடுத்தது கூட்டணியில் இருக்கிற தலைவர்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா சொல்றாரு மு க ஸ்டாலின் அவர்கள். உண்மையிலேயே அப்படியா இருக்காங்க? இல்லையே. மதிமுகவுடைய மூத்த உறுப்பினர் வைகோ அவர்கள் வெளியே கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் முடிச்சுட்டு என்ன சொன்னார், நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கின்றோம் அப்படின்னார். அவர் அப்படி இருக்கார். விசிகால இருக்கிற தலைவர் நம்ம தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, காலம் தாழ்த்தி நமக்கு இந்த மாதிரி தொகுதியெல்லாம் எந்த தொகுதியும் கொடுத்ததுனால நல்ல குவாலிட்டியான வேட்பாளர்களை அறிவிக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நாங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி எல்லா பக்கமுமே ஒரு மாதிரி ரொம்ப சோகமாகவும் வருத்தமாகவும் தான் திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அது தெரியாமல் இவர் பேசிக்கிட்டு இருக்கார். நம்ம கூட்டணி எப்படியா? எல்லாம் பாருங்கள், வேலை நடந்துச்சு, வேட்பாளர் அறிமுக கூட்டமே வச்சுட்டான், அந்த மாதிரி நம்ம நீட்டாக போய்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பூரி போட பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களும் அழுது கொண்டு இருக்கின்றார்கள். நாம் சொல்லவில்லை, நாம சொல்லல. திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக அந்த
கட்சியில் இருக்கின்ற மூத்த உறுப்பினர் பேச்சுவார்த்தை முடித்து வெளியிலே வருகின்ற பொழுது சிரித்துக் கொண்டே அழுகிறேன் என்று சொல்லி அழுது கொண்டே சிரிக்கிறேன் என்று சொன்னவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்படித்தான் அந்த கூட்டணி இருக்குது. யாரும் மகிழ்ச்சியோட இல்ல. மகிழ்ச்சியோட இருக்காங்களா? விடுதலை சிறுத்தை கட்சி அதனுடைய தலைவர் சொல்றார், நாங்க மன வருத்தத்தோடு இருக்கிறோம். இன்றைக்கு பேச்சுவார்த்தை என்று காலம் கடந்து இப்பொழுது இங்க அறிவிச்சாங்க. அதனால நாங்க தகுதியான வேட்பாளரை கொடுக்க முடியலன்னு விடுதலை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சொல்றாரு. அப்படின்னா அந்த கூட்டணியுடைய நிலை என்ன என்பதை பாருங்க. பரிதாபமான நிலை. நம்ம கூட்டணி அப்படியா இருக்குது? கூட்டணி அமைச்சோம், எத்தனை சீட்டுன்னு அறிவிச்சோம். உடனடியா வேட்பாளரை அறிவிச்சு வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இது அதிமுக.